நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 740வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடுறது. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏணிப்படியின் மாந்தர்கள் புக்குகளை ஒரு முக்கியமான நாகூர் தர்காவை பற்றியும் வேளாங்கண்ணியை பற்றியும் படிச்சிருக்கேன். இப்போ ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி போய் பார்த்தா பிரமாதமாக இருக்க சொல்ல. டு பி ஃப்ரேங்க்கு, கிறிஸ்டியானிட்டி இந்த கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறா. ஊர் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு இடத்தன்றது வேளாங்கண்ணி பார்த்தோம்னா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது அந்த ஊர். அது காரில் போகும்போது பார்த்தேன். உள்ள சத்தியத்திற்கு உள்ளெல்லாம் போகல. நான் போயிருக்கலாம், தப்பும் இல்லை. போய் பார்க்குறதுக்கு என்ன தப்பு? இதில் ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறது 1978-80 ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ டீச்சர். 76லேருந்து 80 வரைக்கும் ஒரு 5 வருஷ காலம் நான் டீச்சராக இருந்தேன். பை த டைம் ஐ ஃபினிஷ்ட் மை பிஎட் ஆல்சோ. பேசிக்கலி எம்ஏ எக்கனாமிக்ஸ் நான் பிஎட் முடித்தேன். அப்புறம் சிவசைலம் கேமி த ஜாப் இன் சிம்சன் குரூப்பு டாப்பியில் ஜாயின் பண்ணும்போது சொன்னார், ஏன்னா வாத்தியார் வேலைக்கு படிச்சு இங்கே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாரு. Then he advised me to undergo the management studies. So I took nearly 5 years to complete all management studies. இங்கே இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஈவினிங் காலேஜ் படித்தேன். பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸு, பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங், பிஜி டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன், பிஜி டிப்ளமோ இன் ஃபாரின் ட்ரேட்லாம் பண்ணேன். ஸோ அதனால் இந்த சபையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, இந்த குவாலிட்டி சர்க்கிள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, டு டேக் த கிளாஸஸ் ஃபார் த நியூ ட்ரைனீஸு, அதெல்லாம் இருக்க சரணமாக வந்துடுறோம். பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஸோ இது சொல்லும்போது, நான் ஸ்கூலில் இருக்கும்போது நட்சத்திர மேரின்னு ஒரு பொண்ணு பண்ணான் எங்கள் ஸ்கூலில். வீரசபாக்கர் நேதாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேர். இந்த ஸ்கூல் பேர் பெரம்பூரில் இருந்தது. அந்த நட்சத்திர மேரி நான் கிறிஸ்டியன் நினச்சிருந்தேன். பேர் என்ன? நட்சத்திர மேரி. அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஸ்கூலை விட்டு அப்புறமா ரிசைன் பண்ணிட்டேன். அவள் ஷீ வெண்ட் டு டான் பாஸ்கோ. அவள் பேரை பார்த்தோட கிறிஸ்டியன் நினச்சிட்டு இந்த கே அப்பாயின்மெண்ட்டு 5 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கா. அவள் ஷீ இஸ் ஹிந்து கேர்ள்டு. ஹிந்து இப்படி பேர் வச்சுருக்கேன்னா, அவள் அப்பா அம்மா அந்த வேளாங்கண்ணிக்கு போய் அந்த பொண்ணு பிறந்தனால நட்சத்திர மேரி, அந்த நட்சத்திரங்கள் வரிசையாக இருக்கும் அந்த மேரி அம்மன் பின்னாடி. ஸோ அதனால் நட்சத்திர மேரி அந்த பொண்ணுக்கு பேர். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபோட காலேஜ் மெட்டு ஒரு பொண்ணு, அது பேர் ஜோசப்பின்னு என்ன பேர். அவள் கிறிஸ்டியன். ஒரு ஜெயசூர்யான்னு ஒரு பெண்மணி. அவளும் தான். அவள் இதெல்லாம் பண்ணுங்கன்னா இப்படிலாம் பண்ணி காமிச்சிருக்கா. நான் அவள் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால ஷீ காட் அப்பாயின்மெண்ட். இவ்வளோ டான் பாஸ்கோவில் எல்லாம் அடிச்சது, அவளுக்கு எனக்கு கிடைச்சது. 10 வருஷம் கழிச்சு அவள் சொல்கிறான், நீங்கள் ஹிந்து சொல்லவே இல்லையான்ட்டு, நீங்கள் கேட்கவே இல்லையான்ட்டு. அவள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ் இதெல்லாம் பாகுபாடு தான் இவள் பண்ணியிருக்கா. இப்போ கம்மிங் டு வேளாங்கண்ணியில் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழையான ஒரு பாட்டி இருந்தால். அப்போ இந்த ரெடுக்கா பரமேஸ்வரர் சிலையாட்ட ஒரு சிலை வச்சு, ஒரு அம்பாளை வச்சு பூஜை பண்ணியிருந்தான். அப்போ என்ன செய்வாங்க, பணியாரங்கள் பண்ணி விற்றுருந்தா. பணியாரங்கள்னா அந்த ஆட்டம், அப்பம் மாட்டம் பண்ணி விற்போம். ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்து முதல்ல அம்பாளுக்கு பூஜை பண்ணுவோம். அவளுக்கு நல்ல வியாபாரம் ஆச்சு மாதிரி ஆச்சு. அந்த பீரியட்லாம் யூரோப்பியன்ஸ் என்டர்டு இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு உள்ளே வரும்போது போர்ச்சுகீஸ் தான் ஆக்கிய பண்ணான் வேளாங்கண்ணி ஏரியாவை. பர்சன்ஸ் ஆக்குபைடு போர்ச்சுகீஸ். ஸோ அவள் என்ன சொன்னான்னா, அந்த பக்கத்தில் கிராமத்துக்கெல்லாம் எஜுகேஷன்லாம் கொடுத்தா, கோவில்லாம் கட்டி சின்னதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கா. இந்த இடம் இப்போ ஃபேமஸாக இருக்க, வி ஷுட் கான்கர் த பிளேஸ். அந்த கழுவியை கூப்பிட்டு நாங்கள் கோவில் கட்டுறப்ப மாரியம்மன் கோவில் கட்டப்படுறா. பார்த்தா மேரியம்மன் கோவில், மேரி மாரி 2 ஒன்றுன்ட்டாவா. போர்ச்சுகீஸ் தே டோல்டு ஹேர் மேரி மாரி போத் ஆர் சேம். அப்படி தான் படுத்துக்கணும், வேறு வழி இல்லை இப்போ காலகட்டத்தில். சரி, என்ன செஞ்சால் அவள் அந்த 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 கல்வி கரத்தை தூக்கி போட்டுட்டு அழகான மேரியம்மன் மேரி, ஸோ அது குழந்தைய வச்சுருக்க மாதிரி இருக்கும், அந்த விக்கிரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு பெரிய அழகான சர்ச்சு ஒன்று கட்டிட்டா. இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சு பார்த்தா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே கடல் இருக்குது.
அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வேளாங்கண்ணி சுற்றி பார்க்குறதே ரொம்ப சச் எ பியூட்டிஃபுல். அது சிலதான் ஒத்துண்டு தான் ஆகணும். இவா கோவில் கூட அந்த மாதிரி கட்டிருக்க முடியாது. நான் சொல்கிறேன், வேளாங்கண்ணி சர்ச்சு மாதிரி இவா வந்து இவா கட்டியிருந்தா கோவிலை கூட கட்டிக்க முடியாது. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய சர்ச் அது. அதாவது காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரிலாம் கட்ட முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. பிரம்மாண்டமான சர்ச்சு, பியூட்டிஃபுல்லி மெயின்டைன்டு, அவ்வளோ கிளீன், ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது. சுற்றி வட்டத்துக்கு பல கிலோமீட்டர்ஸ் கணக்கிலே நான் பார்த்தேன். அதே மாதிரி ஜீசஸோடைய சிலையும் இருக்குது. பெரிய சிலை, கையை நீட்டினா மாதிரி இருக்குது. நிறைய நம்ம சத்திரங்கள் கட்டினா மாதிரி அவள் வந்து தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கா. நாங்கள் யூரோப் டூர் போயிருக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பில் இருக்க சர்ச்சஸ் எல்லாம் போயிருப்பா. ஏன்னா நம்ம பார்க்காமையே ஒரு இடத்தை சொல்லக்கூடாது. நம்ம ஒவ்வொரு தூண்களும் பிரம்மாண்டங்கள். ஒவ்வொரு தூணே வந்து கிட்டத்தட்ட உயரமே கிட்டத்தட்ட 50 அடிக்கு 60 அடி இருக்குது. ஒவ்வொரு பரம்பரை உயரம் இருக்குது ஒவ்வொரு தூணும். ஸோ அங்கேயும் நிறைய சிற்ப கலைஞர்கள்லாம் இருக்கா. எஸ்பெஷலி அவள் வந்து மைக்கேல் ஆஞ்சலோவை நம்ம அவர் வந்து மேலெல்லாம் கூட இது பண்ணியிருக்கார். விதானத்தில் இந்த சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காரு மார்பிளில். அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பார்க்காமையே வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கடலுக்கு நடுவில் சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது யூரோப்பில். மிலான் அங்கெல்லாம் போனால் கடலுக்கு நடுவுலேயே சர்ச் இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு கட்டாயம் பார்க்க கட்டிடக்கலைக்கு சிறப்பு அது. நம்ம பார்த்து தான் ஆகணும் அது. ஸோ ஆனால் வந்து ஒரிஜினலாக அங்கே என்ன இருந்ததுன்னா மாரியம்மன் தான் இருந்துன்னு சொல்லிட்டு வேணியப்படி மாந்தர்களில் சிவன் சார் சொல்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வேளாங்கண்ணியில் சொல்கிறார். அப்போ நாகூர் தர்கா அப்படியே வந்தது. அது முஸ்லீம் பெரியவர்ன்றார். முஸ்லீம் பெரியவர்லாம் கிடையாது. அப்போ வீராசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். அவர் வந்து எல்லா ஜாதி பேதம்லாம் பார்க்காம சேரிக்கும் போவார், எல்லாத்தையும் போவார், முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துக்கு போவார், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார், நோய் நொடிலாம் தீர்த்திருக்கா எல்லாம் பண்ணியிருக்கார். ஸோ அவர் எல்லாரும் கொண்டாடினா அந்த காலத்தில். இவாளும் வந்து ஜனங்களும் அப்பாக்கிட்டெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கா. நாகூர் தர்கா நான் தூரத்தில் இருந்தால் பார்த்தேன், கிட்ட போய் பார்க்கல. இது நாகூர் தர்கா. அந்த வீராசாமின்றவர் அவர் கடைசியில் உடம்பை எங்கே விட்டார்னா நாகூர் தர்கா தான் விட்டார். நம்ம அந்த முஸ்லீம் ஏரியாவில் விட்டு அப்போ அவள் வந்து அங்கே புதைச்சிட்டு அவருக்கு மேலே வந்து தர்காவை கட்டிட்டேன். அது வந்து புண்ணிய ஸ்தலமாக எடுத்தது. சரி, ஒன்று பார்க்கணும். பிகாஸ் சின்ஸ் இண்டூஸ் நோஸ் வீராசாமியும் தெரியும் அவளுக்கு, இங்கே இருக்க வேளாங்கண்ணியில் இருக்க மாரியம்மனையும் தெரியும். ஸோ தே வில் பி விசிட்டிங் போத். ஸோ இட் டசன்ட் மீன் தே கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாத்தையோ தழுவுறான்னு அர்த்தம் படுத்த முடியாது. ஏன்னா வந்து அந்த காலத்துலேயும் தெரிஞ்சவா மகான்கள் எங்கே இருந்தாலும் சித்த புருஷர்கள் தான் வாழலாம். அதை வந்து வந்து போற்றணும் வாழ. அதில் ஜாதி பயணம் இப்போ கூட பாருங்க, நிறைய இடத்துல மாஸ்கில் சாயந்தரம் விட ஆனால் இந்து பெண்மணிகள் தான் குழந்தைகளை கை வச்சுட்டு க்யூவில் நிற்பா. அவள் வந்து அந்த மயிர்பீலியை வச்சுட்டு அந்த மந்திரிப்பா. அவள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் நடக்கும். மசூதியிலையும் இந்த மாலை மந்திரித்தல்னு ஒரு பழக்கம் உண்டு. ஸோ குழந்தை ஏதாவது பயந்து போச்சுன்னா மந்திரிச்சு விட்டால் உடம்பு சரியாயிடும். ஸோ அந்த பிலீஃப் எப்படி வருது, அவள் பண்ணுறதுனால வருது. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறா அவள். ஸோ அதை வந்து நம்ம நம்பணும் ஓரளவுக்கு. ஸோ இந்த எடிப்படி மாத்திரம் என்ன சொல்கிறார் சிவன் சார் வந்து இது தப்பு ரைட்டான்னு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு ஆஸ் வெல் அஸ் நாகூர் தர்காவில் வந்து வீராசாமி மீரான் சாஹிப்னு மாற்றிட்டா. அவர் பேர் ஆக்சுவலாக வீராசாமி. அந்த வீராசாமி மீரான் சாமியும் மாறி எடுத்து பிற்காலத்தில். ஸோ எப்படி வேணா பெரிய மகான், அவரோட சமாதி அதாவது தர்கா. ஸோ அங்கே போயிட்டு வந்தாலும் வந்து உடம்பு சரியாகும்னு சொல்கிறேன். சந்தனக்கூட வைபவம் நடக்கிறது. பரமாச்சாரியாரே வந்து
இந்த சந்தனக்கூடை பற்றியெல்லாம் விசாரிப்பார் அவர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அதில் வந்து தமிழ்நாட்டில் இந்த இந்த இந்து மதம்ன்றது வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போயிருக்கு, சண்டையெல்லாம் போடவே இல்லை. இப்போ கூட மோகூர்ன்ற ஸ்தலம், திருமோகூர்ன்ற அந்த இதில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து பன்றி உருவத்தில் ஒரு இது இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம், சாரி, ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணத்தில் வந்து சின்ன வராகமூர்த்தி இருக்கும், கை இடுப்பில் கை வீசின மாதிரி இருக்கும். உயரமே 1 அடி உயரம் தான் இருக்கும் அது. ஆனால் அதை வந்து உற்சவம் வரும்போது, மண்டபப்படி நடக்கும்போது ஒரு முஸ்லீம் தோப்பில் போய் தங்குறார் அவர். அந்த இடத்துல நீர்மோர், பானகம், விநியோகம்லாம் இப்போ முஸ்லீம் தான் பண்ணுறாங்க. ஈவன் டுடே they are only taking care. What it shows, this is a இந்தியா எடுத்த கனிமொழியை சொன்னாலாம் இதில், ரஷ்யாவில் உங்கள் லாங்குவேஜ் எஜுகேஷனுடைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னா அதே தான். ஸோ நம்ம நாட்டில் வந்து பலவிதமான மதங்கள் இருந்தாலும் எல்லாரும் அரவணைச்சு போகிறது தான் வந்து சனாதன தர்மம். ஸோ இந்த மாதிரி சொல்லி சிவன் சாருடைய இந்த ஏணிப்படி மாந்தர்களில் நாகூர் தர்காவும் வேளாங்கண்ணி சர்ச்சை பற்றி சொல்லியிருக்கார். எந்த காலத்தில் எழுந்தது எல்லாம் சொல்லியிருக்கார் அதை. ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா வெல் மெயின்டைன்டு. எஸ்பெஷலி வேளாங்கண்ணி வந்து ஸோ பியூட்டிஃபுல்லி மெயின்டைன்டு. இது வி ஹவ் டு அக்செப்ட் இட் ஹானஸ்ட்லி. நான் போய் கண்ணால் பார்த்து நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும். ஸோ பார்த்ததுனால சொல்கிறேன். அப்படி கார்லாம் வந்து உள்ள இறங்கியெல்லாம் போல, கால் பிரச்சனை எனக்கு. ஸோ கார்லேயே அப்படியே சுற்றி காமிச்சான். ஸோ அந்த நான் இஸ் ஒன்றிங் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடம். கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள் தான் ரெண்டுமே. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். அதில் யூனிட்டி டைவர்சிட்டி தான் வந்து நம்மளுடைய நாட்டின் சிறப்புன்னு சொல்லி இதை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.